Fair Trade Practices and World Trade Organizations. Fair trade அப்படிங்கிறது it is a way of doing business that ultimately aims to keep small farmers, அதாவது சிறு விவசாயிகளும் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ண ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். இதோட எய்மே என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர்ஸை வந்து எல்லா பொருட்களையும் வாங்க வச்சு அந்த சின்ன சின்ன விவசாயிகளையும் லாபமடைய செய்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைசிங் அண்ட் ஸ்டெபிலைசிங் த இன்கம் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகள், அந்த மாதிரி சிறு குறு ஆர்டிசன்ஸ் ஸ்மால் ஸ்கேல்லலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வேர்ல்டு லெவலுக்கு ரைஸ் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஈக்விட்டபிளி டிஸ்ட்ரிபியூட்டிங் த எக்கனாமிக் கெயின்ஸ், அதாவது சொசைட்டியில் இருக்கிற லாபத்தை வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து, அதாவது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம யாரும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், சமமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா எல்லாருமே எல்லா பொருளையுமே என்ன பண்ணலாம், உலக லெவலில் சந்தைப்படுத்தலாம். தேர்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் த ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் குரூப், உற்பத்தியாளர்களோட உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துறது. ஃபோர்த் ப்ரமோட்டிங் லேபர் ரைட் அண்ட் ரைட் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ், அதாவது தொழிலாளர்களோட உரிமையை பாதுகாத்துக்கிறது. அண்ட் தென் அவங்களோட உரிமைகளை வந்து அவங்களோட உரிமைகளையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒழுங்குமுறைப்படுத்தல். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கனாக்கா ப்ரமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஃபார்மிங் மெத்தட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு போகணும் இல்லையா, அந்த மாதிரி பாதுகாப்பாக நம்ம ஃபார்மிங்கை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற வகையில் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரேட் ஆர்கனைசேஷனை. அப்படி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நல்லபடியாக விவசாயம் பண்ணி பொழைக்க முடியும் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பிரின்சிபல்ஸ், ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ், சிறு விவசாயிகள், சிறு குறு ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்களுக்கு வழிவகை செய்து கொடுத்தல், உலக மார்க்கெட்டில் என்ட்ராகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, அவங்களுடைய கடமை அக்கௌண்டபிலிட்டி, அதாவது அவங்களோட உலகத்தில் அவங்கள எக்கனாமிக் கண்டிஷன் மேம்பாட்டுக்காகவும் கண்ட்ரியோட எக்கனாமிக் கண்டிஷனல் மேம்பாட்டுக்காகவும் இந்த சிறு குறு தொழிலாளர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படின்றதுக்காக அதோட லாபம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணலாம், அவங்க நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனாலையும் இந்த ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு பிரின்சிபல். தேர்டு பார்த்திங்கன்னா ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸஸ், அதாவது ப்ராப்பராக நியாயமாக என்ன பண்ணுறோம், வியாபாரம் ப்ளஸ் விலையும் வந்து கரெக்டாக நிர்ணயம் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், கண்டிப்பாக எங்கேயுமே வந்து சைல்டு லேபரும் கிடையாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தி வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அதாவது எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. ஜெண்டர் ஈக்விட்டி, ஆண் பெண் சமம். அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அதாவது எல்லோரும் ஒட்டுக்கா கோஆப்ரேட்டிவாக சேர்ந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இது ஒரு பிரின்சிபல். நெக்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங், அதாவது திறன் வளர்த்தல், அவங்களோட இந்த திறனை வளர்த்து அண்ட் தென் அதோட அவங்களோட பொருளாதாரத்தையும் இருக்கிற நம்ம நாட்டோட ஜிடிபியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இதெல்லாம் என்னோட பிரின்சிபல். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட், நம்மளோட நாடுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றுச்சூழலில் நிறைய கவனம் செலுத்துவோம். அதனால் இது வந்து ஒரு முக்கியமான பிரின்சிபல். நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். This GATT was signed by 23 countries in 1947. ஸோ இந்த GATT ஃபவுண்ட் பண்ணதில் நம்ம இந்தியாவும் ஒரு ஃபவுண்டர். ஓகே, இதோட டைரக்டர் ஜெனரல் பார்த்திங்கனாக்கா ஆர்தர் டன்கல் அப்படிங்கிறவர். அவர் ஒரு டிராஃப்டை ஃபைனல் பண்ணார், அதுக்கு பேர் தான் டங்க் டிராஃப்ட். அது வந்து நிறைய கண்ட்ரிஸ், அதாவது 23 கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கோம். அதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய டாரிஃப், அதாவது கட்டணங்கள், ஒதுக்கீடு அண்ட்
மானியம் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா மீனிங்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதாவது தேவைங்கிறத வச்சுக்கிறாங்க, தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் டெலிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஜெனீவாவில், செகண்ட் ஆனைஸ் ஃப்ரான்ஸில், தேர்டு டார்கியூவில் யூகே, அங்கே 4th 5th 6th திரும்ப ஜெனீவாவில், 7th டோக்கியோவில், 8th பார்த்திங்கனாக்கா உருகுவேல. ஸோ திஸ் 8th ரவுண்ட் இஸ் கால்ட் த உருகுவே ரவுண்டு. இந்த உருகுவே ரவுண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க 1994. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணாங்கனாக்கா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதில் 104 மெம்பர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அண்ட் திஸ் கேம் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் January 1, 1995. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் இருக்காங்க, அப்புறம் 600 அஃபீஷியல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 80 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எய்ம், அதாவது என்ன நாங்கள் பண்ண போகிறோன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செட் பண்ணுறது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபாரம் ஃபார் நெகோட்டியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் லிபரலைசேஷன்ஸ். அதாவது லிபரலைசேஷன்ற பாலிசி கொண்டு வர்றாங்க இல்லையா, யார் வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் போய் ட்ரேட் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு வந்து சில நார்ம்ஸ் ஃபார்ம் வந்து செட் பண்ணுறாங்க. இதை இப்படி இதில் வந்து இங்கே வந்து எந்தெந்த இடத்துல சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்துல சேஞ்சஸ் வந்து மேட் பண்ணிக்கிறது தகுந்த மாதிரி மேட் பண்ணணுன்னா நம்ம யாரை அப்ரோச் பண்ணலாம், WTO அப்ரோச் பண்ணால் அவங்க அதுக்கான ஃபாரம்ஸ் ரெகுலைஸ் பண்ணி அதை வந்து நமக்கு லிபரலைசேஷன் பாலிசி வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். என் நாட்டுக்கு உன்னாட்டுக்கு வந்து வியாபாரத்தில் சண்டை அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இந்த WTO. ஃபோர்த் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். அதாவது வியாபாரமும் மேலோங்கணும், கூடவே எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணும், சுற்றுப்புற சுகாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதான் என்ன இருக்கும், அடுத்த தலைமுறை இங்கே வாழ முடியும். அதுதானே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டு என்ஷூர் தட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் செக்யூர் அ பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத் இன் வேர்ல்ட் ட்ரேட். அதாவது எப்படி டெவலப்டு கண்ட்ரீஸ்னால எவ்வளோ ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியுதோ அந்த ஈஸி ஈக்குவாலிட்டி யாருக்கு வரணும், டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் வரணும். அண்ட் தென் ஸோ திருப்பி இது வந்து ரிப்பீட்டடே ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ஸு எந்த ஒரு டிப்ளமசி இருந்தாலும் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இந்த சாய்ஸ் வந்து எல்லா நாட்டுக்கும் கொடுக்கப்படணும், எல்லாத்தோட வியாபாரமும் ஒரே மாதிரி மேலோங்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும். அதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது ஒளிவு மறைவு இல்லாத வியாபாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். இதுவும் பாருமா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். தேவைகள் எவ்வளோ தேவைகள் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ தேவைகளையும் பூர்த்தி பண்ணும், கூடவே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். இது நம்மளோட ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன்னொரு அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இதை எப்படி சொல்ல அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் வித் கமர்ஷியல் வேல்யூ. ஸோ இதை டோட்டலாக எப்படி சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் வித் அ கமர்ஷியல் வேல்யூ அண்டர் திஸ் ட்ரிப்ஸ் பேட்டர்ன் ஷால் பி அவைலபிள் ஃபார் எனி இன்வென்ஷன்ஸ். அதாவது இந்த ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னாலே இது வந்து என் சொத்துக்கான உரிமைன்னு அர்த்தம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டன்ட்டு. இப்போ வந்து இந்த நம்ம ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளோட உரிமை நம்ம யாருக்கு கொடுப்போம், நமக்கு தான் தேவை. இது எல்லாம் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இதை வந்து ஷேர்லாம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லையா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இது எனக்கு இது உனக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்க நம்ம பொருளுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம பொருளுக்கு நம்மளே என்ன பண்ணலாம், அந்த உரிமையை வாங்கி வைக்கிறோம் இல்லையா. இது வந்து என்னோட சேர்ந்தது, யாராவது இதை பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன பண்ணும், என்னோடதுலேருந்து அவங்க காப்பி பண்ணுறாங்க, எனக்கு அவங்க ஷேரை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கோர்ட்லேயே கேஸ் போட்டு நம்ம வின் பண்ணி வரலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டன்ட் அவைலபிலிட்டியை வந்து கரெக்ட் பண்ணுறது இந்த ட்ரிப்ஸோட வேலை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கவர்ஸ் 7 ஏரியாஸ் ஆஃப் இன்டலெக்சுவல், அதாவது இந்த பேட்டன்ட் ரைட்டுக்கான 7 ஏரியாஸை கவர் பண்ணுறது இந்த ட்ரிப்ஸோட ஒர்க்கு.
நெக்ஸ்ட் இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இம்பேக்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெட்டர் எக்கானமி இன்ட்ரோடியூசஸ், அதாவது எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. அண்ட் தென் கேபிட்டல் இன்க்ரீஸ்லேயுமே என்ன இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட் குளோபலைசேஷன் ரேப்பிட்லி இன்க்ரீஸ், பெட்டர் ட்ரேடு, அதனால் நிறைய பீப்புளுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஃபோர்த் பார்த்திங்கன்னா புதுசாக டெக்னாலஜிஸ் அண்ட் புது சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் this globalization increasing the GDP of a country, ஒரு கண்ட்ரியோட GDP இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா it helps to increase in free flow of goods and also to increase foreign direct investment, அதாவது கூட்ஸ் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியாக மூவ் ஆகலாம். ப்ளஸ் வந்து ஃபாரின் ஒரு நாட்டில் ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பண்ணலாம். இதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதுக்கு இந்த குளோபலைசேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட், இந்த டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் இருக்குது இல்லையா, கண்ட்ரிஸ்க்கு நடுவில் போகுது இல்லையா, சம்டைம்ஸ் திஸ் காஸ் அன்ஃபேர் அண்ட் இம்மாரல், அதாவது நியாயமற்றதாக ஏமாற்றக்கூடியதாக இந்த இன்கம் வந்து என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இல்லாமல் சமமாக இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளோட இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. செகண்ட் இம்பேக்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் பார்த்திங்கனாக்கா அனதர் ஃபியர் ஆஃப் லாஸிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி, என்னாடு உன்னாடு அப்படின்னு இல்லாமல் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறான் இல்லையா, ஸோ அந்த நேஷ்னல் இன்டெகிரிட்டி வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய நாட்டுகளோட வந்து போயிட்டுருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசிஸ் ஆர் லாஸ்ட், அதாவது இது என்னோட நாடு என்னோட பொருள்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் நம்ம மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே என்னது, ஃபாரினர்ஸோட கூட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கூட மோடிஜிலாம் அறிவிச்சிட்ருக்குறாரு இல்லையா, நம்ம நாட்டு பொருளை யூஸ் பண்ணுங்கள், மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படி அந்த வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் மூலிமா என்ன ஆகுது, குளோபலைசேஷன் மூலிமா ஸோ அந்த நேஷ்னல் இன்டெகிரிட்டி வந்து இல்லாமல் போயிடுது. எந்நாட்டு பொருள் அப்படிங்கிற நேஷ்னல் இன்டெகிரிட்டி வந்து வியாபாரத்தில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரேப்பிட் க்ரோத் ஆஃப் எக்கானமி has required a major infrastructure and resource extraction. ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ரிசோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிசோர்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், ரொம்ப இல்லாமையே போயிடும். அதனால் எக்காலஜிக்கல் பேலன்ஸு சோஷியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும், எக்காலஜிக்கல் பேலன்ஸு இல்லாமல் போயிடும். அப்போ சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல ஹார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேப்பிட்லி இன்க்ரீஸ் இன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இயற்கை நம்மளால் எக்காலஜிக்கல் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன் எக்காலஜி பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னாக்கா இயற்கை வளங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஃபாரின் கரன்சி தேவைகளுக்காக ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்ற பேரில் இயற்கை வளங்கள் வந்து சுரண்டப்படும். இன்னொரு நெகட்டிவ் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹாவ் பின் ரிலாக்ஸ்டு, சுற்றுப்புறத்தை வந்து பாதுகாக்கிறது, அதை ஒழுங்குமுறைப்படுத்துறது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எம்என்சிஸ்னால் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் தே வாண்ட் டு இம்ப்ரூவ் தேர் கேபிட்டல், அவங்க கேபிட்டலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தே வாண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பார்த்திங்கனாக்கா பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டென்ஸ் டு ஆல் த கண்ட்ரிஸ், அதாவது இந்த பெனிஃபிட் இந்த லாபம் வந்து எல்லா கண்ட்ரிஸுக்கும் போகுமா ஆட்டோமேட்டிக்கான, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் அதை போக வைக்கிறது நாம் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒர்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெவலப்பிங் வேர்ல்டில் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஏன்னா மாறி ஒரு நாட்டில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு நாட்டில் ஏற்றம், ஒரு நாட்டில் இறக்கம்னு இருக்கும் இல்லையா. அது வந்து குளோபலைசேஷனில் நிறைய ரிஸ்க் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. தேர்டு பார்த்திங்கனாக்கா இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட் தட் இன்க்ரீஸ் குளோபல் காம்படிஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக வேஜஸ் வந்து குறைஞ்சிரும், லேபர் உரிமைகள் வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறையும். எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ், அதுவும் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது இந்த குளோபலைசேஷன் பாலிசியோட ஒரு ரிஸ்க். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ், வேர்ல்டு குளோபல் இம்பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இட் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சைல்ட் லேபர், ஸ்லேவரி, அடிமை தொழிலாளர், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அண்ட் தென் பீப்புள் பார்த்திங்கனாக்கா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஹெல்த் டீக்ரேட் ஆகிடும்,
டிசீஸ் ஈஸியாக பரவும். அப்படி எங்கேயோ இருந்து எப்படியோ வந்து ஒட்டிக்கிட்ட டிசீஸில் தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தா குளோபலைசேஷன் விச் லெட்ஸ் டு என்விரான்மெண்டல் டீக்ரடைசேஷன். இந்த குளோபலைசேஷன் வந்து எதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாப்பு அற்றதாக மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதையும் வந்து இதை ஃபேஸ் பண்ணி இந்த குளோபலைசேஷன் ஜெயிச்சு வரும்போது இட் வில் பி அ வெரி நைஸ் திங். தேங்க்யூம்மா.